ஹே மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் 6 o'clock தண்ணி வந்தது. ஸோ அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ செம்மையாக தலைன்னு சூப்பராக தலைஞ்சிருக்குங்க. அது எப்படி இருக்குமோ அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம வந்து அறுவடை பண்ணும்போது அதே மாதிரி அதோட இலைகள் இருக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்கும்போதே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சில்லு வண்டு கோழி குஞ்சு பார்த்தீங்களா எவ்வளோ சேட்டை பண்ணுதுன்னு காலையில். ஆனால் இதுங்க தனியாக தெரியுதுங்க பார்த்தீங்களா. அவங்க அம்மா வந்து கட்டி வச்சுருக்கோம். ஆனால் இதுங்க பார்த்தீங்கன்னா அதுங்க இஷ்டத்துக்கு எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் தெரியுதுங்க. ஏதாவது காக்கா பிடிச்சிட்டு போனால் இது என்ன பண்ணுன்ட்டுனே தெரில. ஆனால் சேட்டை பண்ணுதுங்க. இது மாதிரி காலையில் கரையான் கிளக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு தண்ணி எங்கே போகுதோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரையாக இருக்கும் அப்படின்னு கிளச்சிட்ருக்குங்க. அதோட அம்மா பாருங்களே, நாங்கள் எங்கே கட்டி வச்சுருக்கோம் இங்கே இருக்க அதுங்களோட அம்மா. அதில் ஒரு கோழி கொஞ்சம் மட்டும் அவங்க அம்மா கூட தான் எப்போவும் இருக்கும். இது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க அம்மாக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. பாருங்கள், அதுதான் அவங்க அம்மா. இன்னொரு கோழி இங்கே இருக்குது பாருங்களே. இந்த கோழி வந்து இருக்கிறதுலே சின்ன கோழி. இதுக்கு 4 கோழி குஞ்சு இருக்குங்க. ஆனால் இது இறை மட்டும் தட்டில் வச்சா சாப்பிடாது, கீழே கொட்டி தான் சாப்பிடும். இந்த சேவல் பார்த்திங்கன்னா இதுக்கு தட்டில் வைக்கிற அரிசியை வந்து இதுவாக கொட்டாது, இந்த சேவல் தான் கொட்டி விட்டுருவோம். இது நம்மளது இல்லை, யாரோடதோ டெய்லி வந்து கொட்டி விட்டுருது. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா பாருங்கள் அண்ணாச்சி எப்படி இருக்குன்ட்டு. தென் வாழை மரம் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. இலைகள்லாம் விட்டுருச்சு, காற்று செம்ம காற்று, அந்த காற்றுனால தான் அப்படி ஆயிடுச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பொடலங்கொடி சூப்பராக வந்து பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 காய் விட்டுருக்கு பாருங்கள். அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சைடு அண்ணாந்து பார்த்தா அப்பா இவ்வளோ காயா அப்படின்ற அளவுக்கு காய்ச்சிருக்கு பாருங்களேன். காட்டுறேன். இது ஆக்சுவலாக முருங்கை மரத்தில் தான் அந்த கொடி எலுமிச்சை மரத்தில் ஏறி கிடக்கு. பாருங்களே எவ்வளோ காய் விட்டுருக்குன்னு. முத்திருச்சு, பறிச்சே ஆகணும். 1 2 3 பாருங்க, கீழே 4 5 எவ்வளோ இருக்குன்ட்டு காய் பாருங்க. உள்ளே இருக்குது தெரியாது. மார்னிங் வைப்பு செம்மையாக இருக்குது. உங்களுக்காக சக்கரவள்ளி கொடியில் ஆரம்பித்த புடலங்காய் வரைக்கும் சூப்பராக வந்து 2 நிமிஷம் வீடியோவில் காட்டிட்டேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம்.